இப்ப படகுல விஜய்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சார். அந்த யாருங்கிற இடத்துக்கு விஜய்னு சொல்லி கிளம்புறாங்க சார். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காங்க. ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா? அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? வர்றது பிரச்சனைங்க வந்து எந்த கோட்பாட்டுக்காரர் மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து கொள்கை, எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, திருப்பி அதே பெரியா, திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. 60 வருஷமா விசாச விவாகரத்து பண்ணிட்டு வருஷம் கல்யாணம் பண்ணாங்க. ஐயோ விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றாங்க. அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன். திமுக அதிமுக மக்கள் நீதி, திமுக அதிமுக மக்கள் நீதி, அமமுக கூட சொன்னீங்க, என்னை அரமுக கூட என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டி எடுத்து. திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்தவில்லை, அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்தவில்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக விசாச விவாகரத்து பண்ணிட்டு வருஷம் கல்யாணம் பண்றாங்க. ஐயோ விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றாங்க. இப்ப படகுல விஜய்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சார். அந்த யாருங்கிற இடத்துக்கு விஜய்னு சொல்லி கிளம்புறாங்க சார். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காங்க. கிளம்பும் இதெல்லாம் நீங்க வந்துங்க. ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க, வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல, வர்றீங்க, வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளோதான். என்ன பதில் சொல்றீங்க, என்ன கருத்து கொடுக்குறீங்க, அதை வச்சுதான் அவங்க வெற்றி. இப்போ திரைப்புகழ் வந்து பழக்குன்னு இப்ப எங்களை போல பிள்ளைகள் இல்லாத என்ன சொல்றது, ஒரு வெளிச்சல், டக்குன்னு வெளிச்சல். தொலைக்காட்சியில எங்களை காட்டுறத அவங்க காட்டுறத உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியை போட்ட பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க, இது தவறு இல்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நீங்க எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுதான் அரசியல் எதுக்காக? அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா? மேயர் பிரேமலதாசோட 25 லட்சம் பேர் கொண்டாங்க சொல்றாங்க. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 லட்சம். அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டி எழுதுனா சொன்னீங்களா? பத்திரிகையில, தொலைக்காட்சியில, மற்றும் பலர்ல தான் நான் மற்றவை தான் ரொம்ப நாள் இருந்தோம். அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க. இப்போ கூட அதுதான். அதனால வர்றது பிரச்சனைங்க வந்து எந்த கோட்பாட்டுக்காரர் மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை, எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, திருப்பி அதே பெரியா, திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமா, அவருக்கு பின்னாடி எப்படி ஊத்த முடியும்? வேற கொள்கை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை கொண்டு ஊத்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில வச்சுக்காரு? எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன்.